தன்னுடைய பேர் ஹரிசிங்கனுடைய தத்தெடுத்த காரணத்தினால, இன்னொரு ராஜஸ்தான் பொண்ணை தத்தெடுத்த காரணத்தினால ஹரிசிங் கவிதா சிங்கா மாறிட்டார். கவிதா சிங்கே கனிஷ்கா சிங்கா மாறிட்டாங்க. இந்த ஹரிசிங் கொரோனா காலத்தில் மருத்துவமனையில் அவர் யாருமே பார்க்கல. அப்போ விரக்தியில தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் ஹரிசிங். இதான் வேதனை பாருங்க. அவர்கிட்ட அல்வா வாங்கி சாப்பிடாத ஆட்களே கிடையாது திருநெல்வேலியில். பல்ராம் சிங்கை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் ஒரு பெண்ணோடு தொடர்பில் வச்சுருக்கார். பணம் வந்தால் சின்ன வீடு பெரிய வீடு எல்லாம் வந்துடும். அப்போ இந்த பொண்ணுக்கு தெரிந்த பிறகு இந்த பொண்ணு என்ன பண்ணுது, கனிஷ்கா சிங்கு, தயவுசெய்து அந்த பொண்ணு ஒரு தொடர்பை விட்டுருங்க. திருமணத்துக்கு அப்புறமா, திருமணத்திற்கு முன்பே தொடர்பு இருக்கு, திருமணத்திற்கு பின்பு தெரியுது. நீங்கள் ஒரு பிள்ளைய ஒழுங்கா மருமகளை வாழ வைக்க முடியாதவன் என்ன தொழில் இருந்திருப்பான். அப்போ அந்த யுவராஜ் சிங், பல்ராம் சிங் ரெண்டு பேருமே இருட்டுக்கடை அல்வாவை கைப்பற்ற நினைக்கிறாங்க. இருட்டுக்கடை அல்வா 10 லட்சம் ரூபாய்க்கு தான் போகும். அந்த இடம் ஃபார்முலா தான் முக்கியம். இது யாருக்கு தெரியும்? இந்த கவிதா சிங்கு தான் தெரியும். இந்த முட்டா பயிலுங்க யாரு? இப்போ இந்த ஹரிசிங்கும் பல்ராம் சிங்கும் இருட்டுக்கடை அல்வாவுடைய பேட்டர்ன் எடுத்துட்டா அது ஒரு நாளைக்கு 500 கிலோ விற்கிது. 400 ரூபா ரேட்டு, 5 2 2 லட்ச ரூபா. ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபாய்க்கு அல்வா வியாபாரம். 2 லட்ச ரூபாய்க்கு அல்வா வியாபாரம்னா குறைஞ்சி 1 லட்ச ரூபா கிடைக்கும். வருஷத்துக்கு 3.5 கோடி ரூபா 4 கோடி ரூபா கிடைக்கும். பல கோடி செலவு பண்ணி சீர் வாங்கிட்டு போய் டிஃபெண்டர் கார் வாங்கிட்டு போய் அந்த மாதிரி வாங்கி தர்றதுக்குதே. கவிதா சிங் டிஃபெண்டர் கார் கேட்குறாரு 1.5 கோடி ரூபாய்க்கு. பார்த்தா கோயம்புத்தூரில் ஏதோ அடகு கடை வச்சுருப்பான். ராஜஸ்தான்லேருந்து வர்ற பூராமே அங்கே தார் பாலைவனம், நல்ல சோறே கிடையாது அங்கெல்லாம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திருநெல்வேலியில் இருட்டுக்கடை உரிமையத்தை எங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்ட்டு ஒரு தாரார் சொல்கிறாங்க. இதற்கு பின்னணியில் வரதட்சணை கொடுமை இருக்குது அப்படின்னு செய்தி வாயிலாக நம்ம அறிய முடியுது. பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அது பற்றின விஷயங்களை பகிர்ந்துக்காங்க சார். ஒரு 1940, 50களில் திருநெல்வேலி பக்கம் இருக்கக்கூடிய சிங்கம்பட்டி ஜமீனு தீர்த்தகிரி முருகராஜா இவர் காசிக்கு போயிருக்கார். காசிக்கு போய் சாமி ஈமி கும்பிட்டு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்ருக்கார். ஸ்வீட்னா அல்வா நிறைய ஸ்வீட் வாங்கி சாப்பிட்ருக்காரு. அதில் லட்டு, ஜிலேபி, பூந்தி எல்லாம் சாப்பிட்ருக்காரு. அல்வாவும் சாப்பிட்ருக்காரு. அப்போது அல்வா அவருக்கு ரொம்ப பிடிச்சு போன ருசி. இது எப்படியா செய்கிறேன்னு கேட்டிருக்கார். இதுக்கு சில ஃபார்முலா இருக்குது. இது நான் யாருக்கும் சொல்லி கொடுப்பதில்லை. எனக்கு ஒரு ஆசான் சொல்லி கொடுத்தாரு. எங்கள் ஊருக்கு வா, இதை விட ருசியாக இருக்கும். தாமிரபரணி ஆற்றில் அந்த தண்ணியில் செஞ்சால் இன்னும் ருசியாக இருக்குன்னு இந்த சிங்கம்பட்டி ஜமீன் தீர்த்தகிரி முருக பூபதி ராஜா கூட்டு வந்துட்டார். 1940களில் ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் இந்த இருட்டுக்கடை அல்வா. 70 வருஷத்துக்கு முன்னாடி. 70 வருஷத்துக்கு முன்னாடி. ஹரிசிங், அவர் பேர் ஹரிசிங், ராஜஸ்தானை சேர்ந்த ஹரிசிங். ஹரிசிங்கு அங்கே ஒரே ஒரு குண்டு பல்பு தொங்கும். அந்த காலத்தில் கடைக்குள்ளே இருட்டாக இருக்கும். 6 மணிக்கு கடை ஆரம்பம். காலையிலே, சாயங்காலம், இரவு 6 மணிக்கு ஆரம்பம், 8 மணிக்கு கடை மூடப்படும். அவ்வளோ ஃபாஸ்ட், அவ்வளோதான். அங்கே வேறு அதுக்கு மேலே. ஏன்னா குறைந்தபட்சம் ஒரு 200 கிலோ தான் அந்த ருசி கொடுக்க முடியும். கடைசி காலத்தில் 500 கிலோ கொடுத்தாங்க அதிகபட்சம். நீங்கள் ஒரே நாளில் 1 டன் அல்வா செஞ்சால் அந்த ருசி கொடுக்க முடியாது. அதனால் அதிகபட்சம் எவ்வளோ முதல்ல என்ன பண்ணியிருக்காரு, 20 கிலோ தான் தயார் பண்ணியிருக்காரு. எவ்வளவு? 20 கிலோ. 40 பேர் வந்தாலும் ஆளுக்கு 1/2 கிலோ, 80 பேர் வந்தாலும் ஆளுக்கு 1/4 கிலோ. கடை முடிஞ்சுது. அப்புறம் 20 கிலோ 50 ஆக்கி, 50 100 ஆக்கி, கடைசியாக 500 கிலோ. அதுதான் கடைசி. 500 கிலோன்னு ஒரு ஆள் 1 கிலோ வாங்கினா 500 பேருக்கு கொடுத்தா கடை முடிஞ்சுது. கடை மூடிக்க வேண்டியதான். 6 to 8, 6 to 9, 3 மணி நேரம் தான் வியாபாரம். பகல் பூரா அல்வா செய்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்குது. பகலில் தான் இந்த அல்வா செய்ய முடியும். இந்த தாமிரபரணி ருசி அந்த தண்ணியில் அதிகபட்சம் தண்ணியை தாமிரபரணி தண்ணியில் மட்டும்தான் இந்த ருசி கொடுக்க முடியும்னு ஹரிசிங் சொல்கிறார். இந்த ஹரிசிங்குக்கு குழந்தை குட்டியே கிடையாது, வாரிசுகளே கிடையாது. அப்போ இப்போ இருக்கவங்கெல்லாம்
எடுத்து வளர்த்தியவர்கள். நீங்கள் தத்தெடுத்து வளர்த்துறவங்க. வாகையடி லாலா கடை இன்னொரு அல்வா கடை இருந்திருக்கு திருநெல்வேலியிலேயே. அவருடைய மக தான் கவிதா. தன்னுடைய பேர் ஹரிசிங்கனுடைய தத்தெடுத்த காரணத்தினால, இன்னொரு ராஜஸ்தான் பொண்ணை தத்தெடுத்த காரணத்தினால ஹரிசிங் கவிதா சிங்காக மாறிட்டார். கவிதா சிங்கு கனிஷ்கா சிங்காக மாறிட்டாங்க. இப்படித்தான் இந்த ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500 கிலோ விற்கும். கடைசி கட்டம் அவர் மரணம் அடைவதற்கு முன்பு வரை 500 கிலோ. ஒரு கிலோ 400 ரூபா, 5×20, ஒரு நாளைக்கு 20,000 ரூபா வியாபாரம். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 20,000 ரூபா வியாபாரம் கடை முடிச்சுது. இந்த ஹரிசிங் கொரோனா காலத்தில் மருத்துவமனையில் அவர் யாருமே பார்க்கல. அப்போது விரக்தியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் ஹரிசிங். இதான் வேதனை பாருங்க. அவர்கிட்ட அல்வா வாங்கி சாப்பிடாத ஆட்களே கிடையாது திருநெல்வேலியில். திருநெல்வேலிக்கு போனால் இருட்டு கடை அல்வா வேணும். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவரும் கொரோனாவில் இறந்துட்டார், கணபதினு ஒருத்தர். மாதம் எனக்கு இருட்டு கடை அல்வா 1 கிலோ வாங்கி கொடுப்பார். அவ்வளவு ருசியாக இருக்கும் இருட்டுக்கடை அல்வா. ஆனால் உலகத்துக்கே இருட்டுக்கடை அல்வா கொடுத்த ஹரிசிங்கனுடைய மரணம் தற்கொலை. பார்த்துக்க யாரும் இல்லை, வாரிசே இல்லை. போனால் கொரோனா நமக்கு வந்துடுன்னு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டாங்க. அப்போ தத்தெடுத்து வளர்த்தவங்கலாம் யாரும் பார்க்கல. இதுதான் சொந்த பணம் 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 இல்லைன்னா அது பிணம். ஹரிசிங்கனுடைய மரணம் தற்கொலை. நீங்கள் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டார். அப்போது கவிதா சிங்கனுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த கடை நடக்குது. இப்போ இந்த ஃபார்முலா கவிதா சிங்குக்கு மட்டும்தான் தெரியும். அல்வா எப்படி நீங்கள் ஹோட்டலில் பிரியாணி செய்வான், மாஸ்டர் தான் வெங்காயம் வெட்டுவார், மிளகா வெட்டுவார், அரிசியை போடுவார், கறி வெட்டு எல்லாம் போடுவார். கடைசி நேரத்தில் அந்த ஹோட்டல் முதலாளி வருவார். போய் நீ கொஞ்சம் எசன்ஸ் எடுத்துகிட்டு வாங்குவார். இவர் எசன்ஸ் எடுத்து போகிறதுக்குள்ளே என்ன பண்ணுவார், இவர் கையில் வச்சுருக்கிற ஒரு ஃபார்முலாவை ஒரு 1/2 கிலோவாக போட்டு கிண்டிடுவார். அந்த சமையல்காரர் வந்து பார்ப்பார், நம்ம இருக்க வரைக்கும் இந்த ருசி வரலையே, எப்படி இந்த ருசி வருது? அதுதான் தொழிலுடைய ரகசியம். கொக்கோ கோலா ரகசியம் தெரிஞ்ச ஒரே குடும்பம் நீங்கள் அந்த கொக்கோ கோலா நிறுவனம் முதலாளிக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த வாரிசு தான். பவண்டாவுடைய ரகசியம் யாருக்கு தெரியும்னா காளிமார்க்கு ராஜேந்திரனுக்கு தான் தெரியும். பவண்டாவுடைய ரகசியம். இப்படி ஒவ்வொரு தொழில் ரகசியம். ஆர்ஆர் பிரியாணி ரகசியம் நம்ம அண்ணன் கலியுகக்காரன தமிழ்ச்செல்வனுக்கு தான் தெரியும். ஆர்ஆர் பிரியாணி ரகசியம் சேலம் ஆர்ஆர் ரகசியம். அப்போ என்ன காரணம்? தொழிலில் ஒரு ரகசியம் இருக்கும். அதே போல் தான் இப்போ இருட்டுக்கடை அல்வாவுடைய ரகசியம். ஹரிசிங்கு இறந்து போன பிறகு சுவை பாதியாக குறைஞ்சி போச்சுங்கிறாங்க. வாங்கி சாப்பிட்டவங்க பாதியாக குறைஞ்சி போச்சு. இப்போ கவிதா சிங்குடைய மகள் தான் கனிஷ்கா சிங். கனிஷ்கா சிங்குக்கு 2 கோடி ரூபா செலவில் கல்யாணத்தில் செலவே 2 கோடினா டிஃபெண்டர் காரு 1.5 கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க போகிறாங்க. சினத்தி எல்லாமே கல்யாண செலவே 2 கோடினா குறைஞ்சது 10 கோடி ரூபா கொடுத்துருப்பாங்க. யாருக்கு? கவிதா சிங்கனுடைய மகள் கனிஷ்கா சிங்கு. கனிஷ்கா சிங்கனுடைய கணவர் தான் பல்ராம் சிங். பல்ராம் சிங்கை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் ஒரு பெண்ணோடு தொடர்பில் வச்சுருக்கார். பணம் வந்தால் சின்ன வீடு பெரிய வீடு எல்லாம் வந்துடும். அப்போ இந்த பொண்ணுக்கு தெரிந்த பிறகு இந்த பொண்ணு என்ன பண்ணுது, கனிஷ்கா சிங்கு, தயவுசெய்து அந்த பொண்ணு ஒரு தொடர்பை விட்டுருங்க. திருமணத்துக்கு அப்புறமா? திருமணத்துக்கு முன்பே தொடர்பு இருக்குது, திருமணத்திற்கு பின்பு தெரிந்த பிறகு அந்த தொடர்பை விட்டுருங்கன்னு சொல்லுது. நான் விட முடியாது, நான் அவளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். யார் சொல்கிறா? பல்ராம் சிங் சொல்கிறார். பல்ராம் சிங்குக்கு பிஜேபி பின்னணி, அவன் குடும்பத்தை. நீ மார்வாடி பூரா பிஜேபியில் தான் இருப்பான். ஏன் அவனை பாதுகாத்து கொள்வது, மார்வாடிகளை பாதுகாப்பதே பிஜேபி தான். அப்போது பல்ராம் சிங்னு சொல்கிறாரு, யாரும் என்னை ஒன்றும் பண்ணிட முடியாது, உங்கள் தரப்பு பலவீனமாக இருக்குது, பெரிய ஆட்கள் கிடையாது. பல்ராம் சிங்குடைய அப்பா அவர் ஒரு வழக்கறிஞர். பல்ராம் சிங்குடைய அப்பா வந்து யுவராஜ் சிங்கு ஒரு வழக்கறிஞர்னா கட்ட பஞ்சாயத்து அப்படி முடிச்சா முள்ள மாதிரி அத்தனை பேரையும் தெரியும். தொழிலதிபர்னு சொன்னாங்க சார். ஆமாம், பெரிய தொழிலதிபர். டாட்டாக்கு அம்பானிக்கும் ஈக்குவலாக தொழிலதிபர். நீங்கள் ஒரு பிள்ளைய ஒழுங்காக மருமகளை வாழ வைக்க முடியாதவன் என்ன தொழிலதிபராக இருந்திருப்பான்? அப்போ அந்த யுவராஜ் சிங் பல்ராம் சிங் 2 பேருமே இருட்டுக்கடை அல்வாவை கைப்பற்ற நினைக்கிறாங்க. இருட்டுக்கடை அல்வா 10 லட்ச ரூபாய்க்கு தான் போகும் அந்த இடம். ஃபார்முலா தான் முக்கியம். இது யாருக்கு தெரியும்? இந்த
கவிதா சிங்குக்கு தான் தெரியும். இந்த முட்டா பயலுங்க யார், யுவராஜ் சிங்கும் பல்ராம் சிங்கும் இருட்டுக்கடை அல்வா எழுதி அப்போ கொடுத்துரு 10 லட்ச ரூபாய்க்கு. ஏன்டா முட்டா பயலுகளை டிஃபெண்டர் கார் 1.5 கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறான். அந்த இருட்டுக்கடை எவ்வளோக்கு வரும், 10 லட்சத்து தான். அதில் கொண்டு போய் வெளிச்சக்கடை அல்வா போட்டேன்னு வாங்க மாட்டான், இருட்டுக்கடை அல்வா தான் வாங்குவான். அந்த ஃபார்முலா யாருக்கு தெரியும், கனிஷ்காவுடைய அம்மா கவிதா சிங்குக்கு தான் தெரியும். இப்போவே பாதி சுவை இல்லைன்னு திருநெல்வேலி சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஹரிசிங்கு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார்ல, அவரோடு பாதி டேஸ்ட் போயிடுச்சு. மகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் வளர்ப்பு மகளான கவிதாவுக்கு ஹரிசிங்கினுடைய அந்த ருசியை கொடுக்க முடியலன்னு இன்றைக்கி. அதனால தான் சாந்தி அல்வா கடை, காந்தி அல்வா கடைன்னு திருநெல்வேலி பூரா தெருவுக்கு 4 அல்வா கடை வந்துருச்சு. இருட்டுக்கடை அல்வா அந்த பேரில் ஓடுது. கடைசியாக ஹரிசிங்கு பார்ப்பதற்கு ஆள் இல்லாமல் பல கோடிகளை சம்பாதித்தவர் கடைசியாக எப்படி சாகுறாரு, தற்கொலை பண்ணி சாகுறாரு. இப்போ இந்த ஹரிசிங்கும் பல்ராம் சிங்கும் இருட்டுக்கடை அல்வாவுடைய பேட்டர்ன் எடுத்துட்டா அது ஒரு நாளைக்கு 500 கிலோ விற்கிது. 400 ரூபா ரேட்டு, 5×20 2 லட்ச ரூபா. ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபாய்க்கு அல்வா வியாபாரம். 2 லட்ச ரூபாய்க்கு அல்வா வியாபாரம்னா குறைஞ்சி 1 லட்ச ரூபா கிடைக்கும். வருஷத்துக்கு 3.5 கோடி ரூபா 4 கோடி ரூபா கிடைக்கும் ப்ராஃபிட். அப்போது இந்த ஃபார்முலா தெரியாமல் இருட்டுக்கடை மட்டும் எழுதி கேட்குறானுங்க யார், முட்டாள்கள் யுவராஜ் சிங்கும் பல்ராம் சிங்கும். அந்த அப்பாவி பொண்ணுடைய வாழ்க்கையில் பிஜேபியை வைத்து கொண்டு இருட்டுக்கடை அல்வா இவங்களுக்கு 1 வருஷத்துக்கு முந்தி தான் வந்ததுங்கிற கதையே பொய். ஹரிசிங் காலத்தில் அவர் தான் நடத்துகிறார் இருட்டுக்கடை அல்வாவை. ஹரிசிங்கு தான் கவிதா சிங்கை தத்தெடுக்கிறாரு. அதனுடைய பேச்சு தான் கனிஷ்கா சிங்கு. புது கதையை உருவாக்குறான் யார், இந்த யுவராஜும் பல்ராம் சிங்கும். கல்யாணத்துக்கு தான் வரதட்சணையே வாங்கலை அப்படின்ட்டு. அதான் வரதட்சணையே வாங்காமல் தான் டிஃபெண்டர் கார் 1.5 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கார். கல்யாண செலவே 2 கோடி ரூபா வரும்னு திருநெல்வேலியே வியந்து பார்த்துருக்க. ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபா வியாபாரம், 1 லட்ச ரூபா லாபம் கிடைக்குதுன்னா நீங்கள் அந்த இருட்டுக்கடை அல்வா உலகம் பூரா தெரியுமா. நீங்கள் தொழில் ரகசியம் இருக்குது. கடலை மாவில் பச்சரிசி மாவும் கொஞ்சம் கோன்ஃப்ளவர் எது சோள மாவு மிக்ஸ் பண்ணால் அது ஒரு தனி ருசியாக இருக்கும். இது யாருக்கு தெரியும், சரவணபவன் அண்ணாச்சிக்கு மட்டுமே தெரியும். சரவணபவன் அண்ணாச்சிக்கு மட்டும். எப்படா இந்த ருசியை கொண்டு வராரு சரவணபவன் அண்ணாச்சின்னா, கடலை மாவில் எது மிக்ஸ் பண்ணுவாங்க, பச்சரிசி மாவு கொஞ்சம், கோன்ஃப்ளவர் மக்காச்சோள மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் அது தனியே ருசி. இதுதான் சரவணபவன் ஸ்பெஷல். இப்படி ஒவ்வொரு தொழிலுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை அறிந்தவர் யாருன்னா இப்போ கனிஷ்காவுடைய அம்மா கவிதா சிங் தான். கவிதா சிங்கை கனிஷ்கா சிங் 2 பேரையுமே நீங்கள் கட்டி கொடுத்த இடத்துல நல்லா வச்சுருந்தா அந்த அம்மாவே அதை சொல்ல போகுது. இப்போ அங்கே பல்ராம் சிங்குக்கு ஒரு சின்ன வீடு, பெரிய வீடு, அவங்க அப்பா அதுக்கு சப்போர்ட்டு. அப்போது இந்த இருட்டுக்கடை அல்வா ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. இப்போ இந்த பொண்ணும் திருமணமாகி பல மணி நேரம் ஃபோனில் பேசுகிறதா யுவராஜ் சிங் வந்து சொல்லிட்டு. ஏங்க இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாங்க. அம்மாவோட மக பேசாமையா இருப்பா, வேறவங்க கூட பேசினா இதுதான் தப்பு. இவனை போல் வீட்டுக்கு ஒரு கூச்சியாக வச்சுருந்தா தான் தப்பு. பெண்களை குறை சொல்லக்கூடிய எந்த பயிலும் அயோக்கிய பயிலாக தான் இருப்பான் ஃபோனில். இதெல்லாம் ஒரு குற்றமா? குற்றம் என்ன, வேற ஒரு காதலோடு பேசுகிறாளா, கள்ளக்காதலோட பேச அப்படிலாம் இல்லை. இந்த இந்த பல்பீர் யுவராஜ் சிங்கு பல்ராம் சிங் 2 பேருமே பக்கா அயோக்கிய பயலுங்க. பல கோடி செலவு பண்ணி சீர் வாங்கிட்டு போய் டிஃபெண்டர் கார் வாங்கிட்டு போய் அந்த மாதிரி வாங்கி தர்றதுக்குதே. கவிதா சிங் டிஃபெண்டர் கார் கேட்குறாரு 1.5 கோடி ரூபாய்க்கு. பார்த்தா கோயம்புத்தூரில் ஏதோ அடகு கடை வச்சுருந்துருப்பான். ராஜஸ்தான்லேருந்து வர்ற பூராமே அங்கே தார் பாலைவனம், நல்ல சோறே கிடையாது அங்கெல்லாம். இவனுக்கு இங்கே வந்து தான், தமிழர்களிடம் வந்து தான் இவனுக்கு பூராமே வரலாறு திரும்புகிறது. இப்போ இந்த இருட்டுக்கடை அல்வா இப்போ வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு பின்னணியில் இந்த பெண்ணை துன்பப்படுத்துவதற்கு பிஜேபி உடந்தையாக இருக்குது. இது அல்லாமல் ஹரிசிங் மரணம் அடைகிற பொழுது அவர் கவிதாட்ட சொல்லியிருக்கார், எந்த காரணத்தை முன்னிட்டும் தயவு செய்து நீ இந்த ஃபார்முலாவை யாருக்கும் உன்னுடைய மகளை தவிர, உன்னுடைய வாரிசை தவிர யாருக்கும் இதை சொல்லிக் கொடுக்காதேன்னு சத்தியம் வாங்கியிருக்கார். பரம்பரை அந்த ரகசியத்தை. அப்போ இந்த இருட்டுக்கடை அல்வா நீங்கள் முழுமையாக
ஹரிசிங் மரணம் அடைந்த பொழுது அந்த ஃபார்முலாவும் மரணம் அடைந்து விட்டது. இப்போ கவிதாவால் கூட இந்த ஹரிசிங் காலத்தில் இருந்த சுவை கொண்டு வர முடியல. அப்போ ஏதோ ஒரு விஷயத்த, அதாவது எப்பவுமே குரு என்ன பண்ணுவான், சிஷியனுக்கு 99 கற்றுக் கொடுத்துருவான், ஒன்றை கற்றுக் கொடுக்க மாட்டான். ஏன் கற்றுக் கொடுக்க மாட்டான்னா, மரணம் அடைகிற தருவாயில் இவன் கடைசி வரைக்கும் அவனை பார்த்துக்கிட்டா அந்த ஒன்றை கற்றுக் கொடுப்பான். 99 விட முக்கியமானது எது? அந்த ஒன்று தான் இருக்கும். ஆனால் இப்போ ஹரிசிங்கு அனாதையாக தூக்கு போட்டு இறந்ததுனால கவிதா சிங்கு கடைசி வரை பார்க்காத காரணத்தினால ஒன்று மறைக்கப்பட்டு விட்டது. அதனால தான் பாதி டேஸ்ட் தான் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. ஹரிசிங் இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த சுவை முழுமையடையவில்லை என்பது தான் திருநெல்வேலி மக்களுடைய வருத்தம். குவாலிட்டி குறைஞ்சி பாதி குறைஞ்சி போச்சு. 99 கற்றுக் கொடுத்துருக்காரு ஹரிசிங் கவிதா சிங்குக்கு. ஆனால் கடைசி வரை தன்னை பார்க்காமல் விட்டு விடுவார்களோ என்ற பயம் அவருக்கு இருந்திருக்கு. அதனால தான் ஏதோ ஒரு விஷயத்தை, ஏதோ ஒன்று கலக்கக்கூடிய விஷயத்தை, சுவை கூட்டுவதற்கான ஒரு ஃபார்முலாவை, ஏதோ ஒரு பொருளை அதை சொல்லிக் கொடுக்காமல் இருந்திருக்கார். அப்போ மரணத்தில் அவர் பார்க்கலை நுணையும், அதுவும் மரணித்து விட்டார். இப்போ இது தெரியாத ஹரிசிங்கம் பல்ராம் சிங்கம் இருட்டுக்கடை அல்வா எழுதி கொடு, இருட்டுக்கடை அல்வாவை எழுதி கொடுத்தா கடையை வைத்து அல்வா வியாபாரம் பண்ண முடியாது. அந்த ஃபார்முலாவுக்கு தான் காசு. அந்த ஃபார்முலா தான் இருட்டுக்கடை அல்வாவை இவ்வளவு தூரம் உயர்த்திய தொழில் ரகசியம். பணத்துக்காக தான் இவ்வளவும் நடக்குது. அவ்வளவு பெரிய குற்றவாளிகளை பல்ராம் சிங்கு யுவராஜ் சிங்கு தான். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் விளையாடுகிறவர்கள் 2 பேரும் தான். இப்போ இவர்கள் 2 பேரும் தான் இந்த பொண்ணுடைய வாழ்க்கைக்கு பதில் சொல்லாக வேண்டிய குற்றவாளிகள். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.